புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா தெரிவித்துள்ளார். மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 31 பேர் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பளித்தது. மணிகண்டனை இந்த வழக்கில் சேர்த்த புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் காரணம் என வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. மனித உரிமைகள் கழகம் செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் ஆறுமுக திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் வெங்கடேசன், அங்காளன் சிவசங்கரன், கொல்லம்பள்ளி அசோக், சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர். மேலும் வெளியிலிருந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் நிர்மல்குமார் சுரேனா அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அவர், முதல் முறை போட்டியிட்டு அதிக அளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரசாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் டெல்லி சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்த அவர், மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்றடையாததால் தோல்வி அடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்றார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் புதிய குற்றவியல் திருத்த சட்டத்தின் மூலம் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும் அச்சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணையின்படி புதுச்சேரி அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கி நடைபெற்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களை இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறி உள்ளதாகவும் இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமாக செயலாகும் என்றார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மை வழங்கவில்லை என்றும் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும் இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 31 பேர் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பளித்தது. மணிகண்டனை இந்த வழக்கில் சேர்த்த புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் காரணம் என வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. புதுச்சேரி முதலியார்பேட்டை தாவீதுபேட் நகராட்சி குடியிருப்பை சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் ரவி. இவர் மீது 6 கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது. ஜாமீனில் வெளியே வந்த ரவி வானரப்பேட்டையை சேர்ந்த பாரிடா ஆந்தோனி ஸ்டீப்பர் என்ற நண்பருடன் 2021 அக்டோபர் 24ஆம் தேதி பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை வானரப்பேட்டை ஆலன் வீதி, ராஜராஜன் வீதி சந்திப்பில் வழிமறைத்த கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியது. அதில் தப்பித்த 2 பேரையும் கத்தியால் வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலை தொடர்பாக ரவுடி வினோத், தீன், மாடர் மணிகண்டன், தியாகு, பிரேம் ராஜா, தேவேந்திரன், அருண் பிரவீன், ரோமாக், ஆட்டோ மணி உட்பட 31 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது. இந்த இரட்டை கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணை முடிந்து இன்று தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பு வழங்கினார். அதில் சந்தேகத்திற்கு இடமின்றி காவல்துறை குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 31 நபர்கள் விடுதலை செய்வதாக கூறி தீர்ப்பளித்தார். இதில் போலீசார் கைது செய்யும் போது கையில் ஆயுதங்களுடன் இருந்ததால் பிரேம் என்ற குற்றவாளிக்கு 7 வருட தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கறிஞர் செல்வம் கூறும்போது, பாம் ரவி மற்றும் ஆந்தோனி ஆகியோரின் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மாடன், மணிகண்டன் உட்பட இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அதற்கு முக்கிய காரணம் புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் காரணம். 25 வருடமாக சிறையில் தண்டனை சிறைவாசியாக இருக்கும் மாடர் மணிகண்டனின் விடுதலையை தடுக்க வேண்டுமென்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த வழக்கறிஞர் புலன் விசாரணை அதிகாரி சுரேஷ் பாபுவிற்கு அழுத்தம் கொடுத்து பல நிரபராதிகளை இந்த வழக்கில் பொய்யாக சேர்த்துள்ளனர். அதில் மாடர் மணிகண்டனும் ஒருவர். மாண்புமிகு புதுச்சேரி நீதிமன்றம் தீர்வு விசாரணை செய்து குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்துள்ளனர். இது புதுவை காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு என்று குறிப்பிட்டார். மனித உரிமைகள் கழகம் செயல்திட்ட கலந்தாய்வு கூட்டம் ஆறுமுக திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மனித உரிமைகள் கழகம் செயல்திட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம், அரசு பள்ளிகளில் மனித உரிமை விழிப்புணர்வு, போதைக்கு எதிரான மக்கள் இயக்கம் உருவாக்குதல், சிறுமி ஆர்த்தி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்திட சிபிசிஐ விசாரணைக்கே கொண்டு செல்வது சம்பந்தமாக புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் தனாலன் தலைமையில் நடைபெற்றது. கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில புலவர் மூர்த்தி, மாநில செயலாளர் மணிகண்டன், மாநில ஒருங்கிணைப்பாளர் மஞ்சினி, வரவேற்புரை சுரேஷ், தொகுப்பாளர் கமல், சிறப்பு அழைப்பாளர்கள் குடி மற்றும் போதைக்கான சிகிச்சை மையம் நிறுவனர் சுமதி, புதுச்சேரி மாநில செயலாளர்
தமிழ் தேசிய இயக்கம் வேல்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நன்றி வழியாக தியாகராஜன் நகர செயலாளர் கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி ரோட்டரி காஸ்மஸ் சங்கத்தின் 31வது தலைவர் பதவியேற்பு விழா ஹோட்டல் சன்வேயில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் மற்றும் வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட ரோட்டேரியன் ஏ மணி மற்றும் ரோட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டேரியன் ஐசக் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதாச்சலம் சங்கத்திலிருந்து வந்து சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டார். 31வது ஆண்டின் தலைவராக புதுச்சேரி ராஜேந்திராஸ் உரிமையாளர் ராஜேந்திரன் அவர்கள் தலைவராகவும், வக்கீல் சிவகணபதி செயலாளராகவும், பொருளாளராக சோபன் குப்தா மற்றும் ஏனைய சங்க நிர்வாகிகள் பதவியேற்று கொண்டார்கள். இவ்விழாவில் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி அளிக்கப்பட்டது. ரூபாய் 20,000 கல்வித் தொகைக்காக 2 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தலைவர் முன்னிலையில் ரோட்டேரியன் சாமுண்டி ராஜா அவர்கள் வழங்கினார். பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 400 மாணவர்களுக்கு இலவச காலணி மற்றும் அவர்கள் மதிய உணவு உட்கொள்வதற்கு தட்டு மற்றும் உபகரணங்கள் ரூபாய் 1,20,000 மதிப்பு பள்ளியின் துணை முதல்வரிடம் திரு சபாபதி அவரிடம் வழங்கப்பட்டது. இதற்குண்டான நிதியை தலைவர் ராஜேந்திரன், முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, திருவேங்கடம் மற்றும் பாலமுரளி அவர்கள் ஒத்துழைப்போடு வழங்கப்பட்டது. ஜூலை முதல் நாளன்றே ரூபாய் 25,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள தள்ளுவண்டி ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. தலைவர் மற்றும் செயலாளர் அனைத்து சங்க உறுப்பினர்கள் முன்னிலையில் ரோட்டேரியன் அம்பலவாணன் அவர்கள் வழங்கினார். ரூபாய் 40,000 மதிப்புள்ள லேப்டாப் மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் வழங்கப்பட்டது. இதனை ரோட்டேரியன் மணிகண்டன் அவர்கள் வழங்கினார். பதவியேற்பு விழா நிகழ்ச்சி இரவு 9:30 மணியளவில் இரவு விருந்தோடு முடிந்தது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். மேலும் மண்டல மாவட்ட அளவில் ரோட்டரி பொறுப்பாளர்களும் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் தலைவர்களும் செயலாளர்களும் கலந்து கொண்டார்கள். நன்றி உரையை செயலாளர் ரோட்டேரியன் சிவ கணபதி அவர்கள் வழங்கினார். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமாபுரி பெயர் பலகை திறப்பு விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பங்கேற்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வழுதாவூர் சாலை தருமாபுரி கோவில் மானிய திடலில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமாபுரி பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆரங்காவல் குழு தலைவர் முருகன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமாபுரி கௌரவ தலைவர் குமணன், தலைவர் கண்ணன், செயலாளர் ரமணன் மற்றும் அறங்காவல் குழுவினர், முக்கிய நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமாபுரி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஸ்ரீனிகா குழந்தைக்கு SMA நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் குழந்தையை காப்பாற்ற மருத்துவ செலவிற்கு 16,000 கோடி ஆகும் என்று மருத்துவர் கூறியுள்ளதால் சமூக சேவை மனிதாபிமானத்துடன் கேர்ள்ஸ் பியூட்டிஷன்
அண்ட் சஹானா பியூட்டி பார்லர் இவர்கள் இருவரும் இணைந்து நேற்று மாலை கடற்கரை சாலையில் வருபவர்களுக்கு மெஹந்தி அணிவித்து அதில் வரும் பணத்தை ஸ்ரீனிகா பாப்பாவின் மருத்துவ செலவிற்கு தங்களால் முடிந்த தொகையை சேகரித்து அனுப்பி வைத்தனர். இந்த செய்தியை கண்டு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் பார்லரின் தொடர்புக்கு 8072963016 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். லோட்டஸ் கலைக்கூடம் சார்பில் சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. லோட்டஸ் கலைக்கூடம் சார்பில் சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் மாணவிகளின் பரதநாட்டிய தலைமை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. லோட்டஸ் கலைக்கூட தலைவர் ஞானவேல், துணைத் தலைவர் பிரமிளா தேவி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலை இளமணி நவரச நாட்டிய திலகம் பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். விருந்தினர்களாக ஒருங்கிணைப்பாளர் உமா சங்கர், வழக்கறிஞர் குமாரவேல், SK சாஃப்ட்வேர் சர்வீஸ் CEO கிருத்திகா தன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மாணவிகளின் நடனமான புஷ்பாஞ்சலி, அலரிப்பூ, கஜவதனா, மங்களம், அழகான பழனிமலை உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் சலங்கை பூஜை விழா பரதநாட்டியம் நடைபெற்றது. பரதநாட்டிய விழாவில் ஏராளமான பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கண்டுகளித்து சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா தெரிவித்துள்ளார். மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 31 பேர் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பளித்தது. மணிகண்டனை இந்த வழக்கில் சேர்த்த புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் காரணம் என வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. மனித உரிமைகள் கழகம் செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் ஆறுமுகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.